என்னங்க திமுக இந்த மாதிரி கேவலமான வேலைகள்ல இறங்கிடுச்சு. அதாவது வீட்டிற்கு வீடு திமுக தொலைபேசியில் அழைச்சி என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த இளைஞர் பேசுற வீடியோவை ஆதாரத்தோட வெளியிட்டிருக்காரு. பார்த்துட்டு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த திமுகல புதுசா ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு கொடி கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு அழைப்பு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது போல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கூட இன்னைக்கு ஒரு தொடர்பு அழைப்பு வந்திருக்கு, நம்ம நண்பருக்கு வந்திருக்கு. நான் இப்போ அடுத்து அவங்களுக்கு நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எனக்கு கூட கால் வந்து அந்த நம்பர் கூட நான் உங்களுக்கு போடுறேன். என்னென்ன கேட்குறாங்கன்னு கேள்வி கேட்குறாங்கன்னு இப்போ சும்மா பார்ப்போம். ஒரே நிமிஷம். ஹலோ, வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் விஷயமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க மேடம். ஃப்ரீயா இருக்கீங்களா சார்? சொல்லுங்க சார். உங்க தொகுதி என்ன சார்? அண்ணா நகர் தொகுதி மேடம். அண்ணா நகரா? ஆமா. சரி, ஓகே சார். இப்போ வர தேர்தலில் நீங்க யாருக்கு ஓட் பண்ணலாம்னு இருக்கீங்க சார்? இப்போதைக்கு எதுவும் தெரியல மேடம், அதனால யோசிச்சு தான் ஓட்டு போடுவோம். ஆமாம் மேடம். சார், இப்போ இருக்க கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகுதா சார்? எங்க மேடம், முதல்ல ஒன்று சொல்கிறாங்க, அப்புறமா பாதி பாதி தான் கொடுக்குறீங்க, முதல்லேருந்து வரதில்லை. கொஞ்சம் சரியா ரீச் ஆகலன்றீங்களா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சில பேருக்கு கிடைக்குது, சில பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. முதல்ல மகளிர் தொகை பாதி பேர் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அப்புறம் பாதி பேர் கொடுக்கவே இல்லை. அதான் மேடம். சரி, ஓகே சார். சார், அப்புறம் தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசா கொடி கொண்டு வரலாம்னு இருக்கோம். அதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருக்கா சார்? என்ன கொடி மேடம்? தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியா? ஏன் மேடம், நம்ம இந்தியாவில் தானே மேடம் இருக்கோம், அதுக்கு எதுக்கு மேடம் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடி? ஹலோ. இல்ல சார், எல்லா ஸ்டேட்டுக்கும் இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கும் ஒன்று கொண்டு வரலாம். அப்படி எதுவும் இல்லையே மேடம், ஸ்டேட்டுக்குன்னு தனி கொடி இல்லையே. நம்ம இந்தியாவுக்கு ஒரு கோடி தானே மேடம். அப்படி ஏதாவது இருக்குங்களா? இருக்கே சார். இல்லை மேடம், இல்லை மேடம். சரி, ஓகே சார். இப்போ இருக்க தலைவர்களே அடுத்த முதலமைச்சரா நீங்க யாரை தேர்ந்தெடுப்பீங்க சார்? இப்போதைக்கு கூட்டணி எல்லாமே வந்தால் தானே மேடம் முதல்ல வேட்பாளர்கள் தெரிவாங்க. அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்கிற மாதிரி தெரில மேடம். உங்களுக்கு யாராச்சும் பிடிச்சிருக்கும்ல? அதான் மேடம், இப்போது நம்ம கூட்டணி பார்த்து தமிழ்நாடு அரசியலே தனியாக நின்று யாரும் ஜெயிச்சிட முடியாது. கூட்டணி ஸ்ட்ராங்கானா தானே மேடம் இவர் தான் முதல்வர்னு சொல்ல முடியும். சரி சார், அப்புறம் ஒரு கடைசி क्वेश्चन சார். சொல்லுங்க மேடம். இப்போ இருக்க மக்கள் பிரச்சனைக்குலாம் எந்த தலைவர் நிறைய குரல் கொடுக்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பார்த்தா அண்ணாமலை நல்லா பேசிட்டு இருக்காரு மேடம். அவரு பிஜேபியில். யாரு சார்? அண்ணாமலை நல்லா பேசுறாரு. ஏன்னா அவரு எல்லா கருத்தையும் நல்லா தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார்ல மேடம். அதுதான் மேடம் பிடிச்சிருக்கு. ஆமாம் மேடம். தேங்க்யூ மேடம். இப்படி தமிழ்நாடுக்கு ஒரு கொடியை அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி இவனுங்க சுற்றிட்டு இருக்கானுங்க. அதுதான் இந்த திமுக ஆட்சியோட அவலம் பாருங்கள். தேசிய கொடியை எதிர்த்து ஒரு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கொடியை புதுசாக அனௌன்ஸ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு இதுவை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க பண்ணிகிட்ருக்கானுங்க. இதுதாங்க இன்னையோட நிலவரம்.